ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. வெஜ் கிரீன் ரைஸ் ரொம்பவே டேஸ்டா செம்ம சூப்பரா இருக்குங்க. இது போல நீங்க குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த வெஜ் கிரீன் ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரைஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. அரிசியை 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்ம மத்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறதுக்குள்ள அரிசி ஊறி வந்துடும். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இருக்கட்டும். கிரீன் பேஸ்ட் ரெடி பண்றதுக்காக மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் அரைச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும். இப்ப புலாவ் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா குக்கர்ல கூட ரெடி பண்ணிக்கலாங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை, 10ல இருந்து 15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, சின்னதா 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற வெங்காயமா நான் சேர்த்திருக்கேன். சின்னதா இருந்தா 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். நல்லா வதங்கி வந்துரும். நல்லா வதக்கிக்கலாங்க. நமக்கு பிரியாணிக்கு வதக்குற மாதிரி பிரவுன் கலர்ல எல்லாம் ஆக வேண்டாம். டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும். இப்ப வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோட 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. 1 கேரட்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பச்சை பட்டாணி கேரட் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா இதுல காலிஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் வந்து நீங்க சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்ச கிரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு சுருள கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சிருக்கேன். நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியில கூட ட்ரை பண்ணலாங்க. சூப்பரா இருக்கும். 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு லைட்டா பத்தல. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துனீங்கன்னா தான் அரிசி வெந்து வரும்போது சரியா இருக்கும். நல்லா கலந்துட்டு ஹை ஃபிளேம்ல அப்படியே விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு கையில இந்த மாதிரி எடுத்து உதுத்து சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தோட சேர்த்தீங்கன்னா தண்ணி எக்ஸஸ் ஆயிரும். அப்புறம் சாதம் வந்து குழைய ஆரம்பிச்சிரும். இப்ப அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃபிளேம்லயே விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு தோசைக்கல் வச்சு அது மேல தம் போட்டுக்கிறேன். அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஸ்லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும். 10ல இருந்து 15 நிமிஷத்துல நம்மளோட கிரீன் வெஜ் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடும். பாருங்க, இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி அடியில இருந்து கலந்து விட்டுறலாம். நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கு. நல்லா முழுசா தண்ணி எல்லாம் இருத்துட்டு சாதம் வெந்ததுக்கு அப்புறமா இறக்கிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான கிரீன் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. கரெக்டா எனக்கு ஒரு 12 நிமிஷத்துலயே புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு புலாவ் வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே அரிசி எல்லாம் வெந்திருந்துச்சுன்னா மேல இந்த மாதிரி குச்சி குச்சியா நீட்டிட்டு நிக்குங்க. இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு சாதம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப அடியில இருந்து அப்படியே கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான கிரீன் வெஜ் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான இந்த கிரீன் வெஜ் புலாவை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். தயிர் ரைத்தாவோட நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவிஸ் எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. நான் இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவியோட சர்வ் பண்ணியிருந்தேன். அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.